ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ செடிக்கும் ஜாதி மல்லிகைப்பூ செடியிலையும் பூச்சி தாக்குதல் மாதிரி இருந்தது. இந்த இலைகள்லாம் பார்த்தாலே தெரியும், கடிச்சு கடிச்சு வச்சுருக்கு, காஞ்சு போயிருக்கு, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 4 தொட்டியில் இருக்க பூச்செடியோட கிளைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு. 5வது செடியில் இருக்க கிளையை வெட்டும்போது தான் பார்த்தா பூச்சியெல்லாம் இப்படி இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஏதோ ஏஞ்சல் மாதிரி இருக்குது, ஆனால் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? இது என்ன வெரைட்டி பூச்சின்னே தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதை பார்க்குறதுக்கான அந்த புறா ஒன்று இருக்கும்ல, காலில் பேக்கில் எல்லாம் நிறைய ரெக்கையோடு இருக்கும், மயில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அது மாதிரி ஓடுது இங்கேயும் அங்கேயும். என் கையில் சிசர் இருந்ததா, அதை வச்சு தொடலான்னு போனால் அது பறந்து பறந்து போகுது. இதுக்கு இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. அந்த மண்ணில் எல்லாம் கூட போய் உட்காந்துட்டு இருக்குது குட்டி குட்டியாக நிறைய. அப்புறம் நான் அந்த கிளை வந்து நீளமாக போயிட்டு இருந்ததா, அது எடுத்து விட்டு பார்த்தா அந்த கிளை ஃபுல்லாகவுமே ஓடுது இங்கேயும் அங்கேயும். அப்போ இதுக்கு என்ன ரெமெடி இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் செடியிலையும் இந்த மாதிரி வந்திருக்கா, இல்லை உங்களுக்கே இது புதுசாக தான் இருக்கான்னு பார்த்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து நாளைக்கு வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து அடிச்சு விடலான் இருக்கேன், இல்லைன்னா இந்த மோர் கரைசல் தான் அடிச்சு விடணும். உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையுமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இது பெருசாக வளர்ந்துருந்த செடி எல்லாமே சின்னதாக கட் பண்ணி விடுற அளவுக்கு இது ஆக்கிடுச்சு. இன்னும் நாளைக்கு போய் ஜாதி மல்லி செடியெல்லாம் கூட கட் பண்ணி விடணும், அவ்வளோ பூச்சி இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டால் தான் இனி ஃப்ரெஷ்ஷாக வளரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, டாட்டா, பை.